கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஜூலை 5 ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ எந்தெந்த டீம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் முதல்ல நிற்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும்தான். ஸோ பிகாஸ் அவங்க ஒரு கண்ணு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ட்ரேட் விண்டோ ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது எப்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக ஆர்சிபி இதில் பங்கேற்பாங்களா இல்லையா, அப்படி பங்கேற்றா அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போஸ்ட் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ட்ரேட் விண்டோ அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் 1ல இருக்கிறது நம்ம சேனல்லே நம்ம நிறைய நாள் கவர் பண்ணியாச்சு. ஸோ சஞ்சு சாம்சன் அவருடைய ட்ரேட் தான். ஸோ அவரு தான் சிஎஸ்கே வராரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ட்ரேட் விண்டோ போறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், ரீடைன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு பர்ஸ் அமௌண்ட் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். பிளேயர் டு பிளேயர் ட்ரேடா இருந்தா மேக்ஸிமம் அதில் டேலி பண்ணிக்குவாங்க. இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. லைக் இப்போ சிஎஸ்கேல இருந்து ஒருத்தர் அந்த டீமுக்கு போறாரு, அங்கிருந்து இங்க ஒருத்தர் வராரு அப்படின்னா அது ஒரு மாதிரி டேலி ஆயிரும். பட் கேஷ் ட்ரேட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அப்பதான் நம்ம கிட்ட எவ்வளவு பர்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி எவ்வளவு பர்ஸ் கொடுத்து ஒரு சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால மேபி சஞ்சு சாம்சனை ஜூலை 5 ஓப்பன் ஆன உடனே சிஎஸ்கே பை பண்ணுவாங்களான்னுங்கிறது ஒரு டவுட் தான். மேபி ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் அவங்க கேட்பாங்க. ஸோ அப்போ எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை பை பண்ற மாதிரி இருந்தா மேபி அவங்க டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்ஸ் அமௌண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு பை பண்றதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆர்சிபியோட நிலைமை என்ன, அவங்களால இந்த ட்ரேட் விண்டோக்குள்ள வர முடியுமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்காங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ வரைக்குமே கைஸ் எந்த விதமான அப்டேட்டுமே ஆர்சிபியை பத்தி வரல. சோசியல் மீடியாவிலையும் அப்படியே பின் டிராப் சைலண்ட்ல இருக்கு. ஆர்சிபியோட ஃபேன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்களே தவிர, ஃபேன் ஆர்மி மட்டும்தான் போட்டிருக்காங்களே தவிர ஆர்சிபி சைட்ல இருந்து எதுவுமே இல்லை. ஒரு சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இல்லை. பிகாஸ் அந்த ஒரு அட்மின், அது மட்டும் இல்லாம அந்த சோசியல் மீடியா சைட்ல இருக்கிறவங்கள தான் கைது பண்ணியிருக்காங்கிறதுனால அப்படியே பின் டிராப் சைலண்ட்ல தான் ஓவராலாக அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வரைக்குமே கன்ஃபார்மான அப்டேட் எதுவுமே வரல. ஆர்சிபி பேனா, இல்லை ஏதாவது ஒரு வார்னிங் கொடுத்து விட போறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இதை சரிகட்ட போறாங்களா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கேள்விகள் போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் 1 or 2 வீக்ஸ்ல. பிகாஸ் கேஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு போட்டால் நாளைக்கு வந்துட்டு விசாரணைக்கு வராது. நிறைய பெண்டிங் கேஸ் எல்லாம் இருக்கும். இது எப்போ விசாரிக்க போறாங்கனாலே டவுட் தான். ஸோ ஐபிஎல் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு விமன்ஸ் ஐபிஎல் இருக்கு, பலவிதமான பிளான்ஸ் இருக்கு. அவங்க கப் அடிச்சாங்கன்னு மட்டும்தான் தெரியும். 2 நாள் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் எந்த விதமான போஸ்ட்டுமே இல்லை. ஸோ ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலுமே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இன்னொரு விஷயம், சப்போஸ் ஆர்சிபிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ட்ரேட் விண்டோ வருவாங்களா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கம்மி. ட்ரேட் விண்டோ இந்த மினி ஆக்ஷன் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸோ எந்த ஒரு டீமுக்கு காம்பினேஷன் செட் ஆகலையோ, ஸோ பழைய பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு போயிட்டு புது டீம் உருவாக்க போறோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ண போறோம் அப்படிங்கிற டீமுக்கு மட்டும்தான் இந்த மினி ஆக்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லைக் சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் அவங்க பார்த்தோம் அப்படின்னா பிரில்லியண்டான பிளான் பண்ணி யங்ஸ்டரை வச்சு ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு தேவை 1 or 2 பிளேயர்ஸ் தான். அதை ஃபில் பண்ணா அவங்களுடைய பிளேயிங் லெவன் ஃபிட் ஆயிடும். இருந்தாலுமே இந்த ஆர்ஆர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வெளியில போவாங்க. பெரிய தலைகள் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன்லாம் வெளியில போவாங்க. அவங்களுக்கு ரொம்ப நீடு, கேகேஆருக்கெல்லாம் நீடு, ஒரு எஸ்ஆர்ஹெச் கூட நீடுன்னு சொல்லலாம். ஆனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப கம்மிங்க. மினி ஆக்ஷன்லயே அவங்களோட இன்வால்மெண்ட் கம்மினா இவங்கனால கண்டிப்பா ரொம்ப முக்கியமா இந்த ஒரு ட்ரேட் விண்டோல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. அப்படி பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜெய்ஸ்வாலை மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். ஜெய்ஸ்வால் வெளியில வர மாதிரி இருந்தா ஒரு பிக் அமௌண்ட் போட் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் நீங்க யாரை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க? எல்லா பிளேயர்ஸுமே பெட்டரா இருக்கிறாங்க, யாரை வெளியில விடுறதுங்கிறது கேள்விக்குறியா வரும். ஸோ ஒரு சின்ன லியாம் லிவிங்ஸ்டன் தான் முதல் பேரா இருக்காரு. அவர் வெளியில விட்டாலே ஆல்மோஸ்ட் 6 to 8 crore கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப கம்மி. அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான். மற்றபடி ஒரு ஃபில் சால்ட், விராட் கோலி ஆன் டாப், அதுக்கப்புறம் வந்துட்டு படிக்கல், பட்டிதர், அவங்களுடைய பேட்டிங் யூனிட்லாம் எதுவுமே டச்சும் பண்ண வேண்டாம், பவுலிங்கும் டச் பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே சரியா இருக்கு. இருந்தாலும் மினி ஆக்ஷனுடைய பிளேயர்ஸோட லிஸ்ட் எவ்வளவு பேர் ரீடைன் ரிலீஸ் அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய அந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் பெரிய அமௌண்ட் இருந்தா ஜெய்ஸ்வாலை டார்கெட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவர் வந்தாலுமே அவர் மிகப்பெரிய தொகைக்கு போவாருங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே ஆர்சிபிக்கு நீட் இல்லை. ஆல்மோஸ்ட் விராட் கோலி ஆன் டாப், ஆல்ரெடி சொன்ன மாதிரி விராட் அண்ட் ஃபில் சால்ட் தான் ஓபன் பண்ண போறாங்க. 1 roundல ஆல்ரெடி படிக்கல வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரா சீல் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தேவ்தத் படிக்கலும் வந்துருவாரு, அட் சேம் டைம் பட்டிதரும் வந்துருவாரு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய யங்ஸ்டர் அந்த ஜிதேஷ் சர்மாவுடைய லைன் அப், டிம் டேவிட் ஆல்மோஸ்ட்
பேட்டிங் யூனிட் எங்கேயுமே அவரை ஃபிட் பண்ண முடியாது. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எனக்கு தெரிஞ்சு 50-50 தான். வரக்கான சான்ஸ் இருக்கு, வராமையும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் ஆர்சிபிக்கு தேவையில்லை கைஸ். உண்மையாலுமே ரீட்டிங் லிஸ்ட்ல ஒரு தரமான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் அவங்க பண்ணா போதும். ட்ரேட் விண்டோக்கு அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி கேகேஆர், சிஎஸ்கே, ஆர்ஆர் இந்த டீமுக்கெல்லாம் நீட் இருக்கு. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண தான் போறாங்க. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ ஆர்சிபியோட நியூஸ் என்னதானுங்கிறத நானும் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லாமல் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.